திமுக கொடி கட்டிய கார்ல அந்த இறந்த அஜித்குமாருடைய தம்பியை கடத்த முயன்றவர் திமுக சிவகங்கை மாவட்ட செயலாளர். புரியுதுங்களா? இதுல திமுகவுக்கு கட்சி ரீதியா ஏன் வருது? அங்கதான் சந்தேகம் வருது. லாக்கப் மரணம் நடந்திருக்கு. பட் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன முயற்சின்னு ஒரு நல்ல முதலமைச்சர் முடிவெடுக்கிறத தவிர காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம சர்வசாதாரண பேசணும் என்ன அர்த்தம்? உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உளறல் எல்லாம் சேர்த்து சொல்றேன். நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. அது எந்த விதமான தகுதியும் ஒண்ணு கிடையாது. அதாவது ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறிடுமா? அன்றைக்கு முதலமைச்சர் பதவி விலகணும், ஆட்சி தான் பொறுப்புன்னு சொன்னவங்க வாய்ங்கெல்லாம் இன்னைக்கு காவல்துறையினர் சரியா நடந்துக்கல, கீழ் மட்டத்துல சில அதிகாரிகள் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசுது. எப்படி இப்படி நாக்கு அப்படி மாறி பேசுது? அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு நெருக்கமான உறவினர், அதனாலதான் அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய அழுத்தத்தின் காரணமாக போலீஸ் ஆடி இருக்காங்க, டான்ஸ் ஆடி இருக்காங்க. நான் தான் சொன்னேன், ஒண்ணு போலீஸுக்கு பணம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், உங்க புகாரை எடுத்து விசாரிக்கணும்னா. அப்ப இதுல திமுகவும் ஏதோ ஒரு வகையில யாரோ புள்ளி சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்ப இன்னொன்னு, இந்த புல் விவரங்களை நாம பார்த்த பிறகுங்க இந்த அம்மா கையில 10 சவரன் இருந்தது என்று அவங்க சொல்றாங்க. இதுக்கு எந்த சாட்சியும் இல்லை. ரெண்டாவது, ஆளுங்கட்சியோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்ல செக்ரட்டரியேட்ல இருந்து போன் வந்ததுன்னு சொல்றாங்க, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல இருந்து. இதெல்லாம போலீஸ் ஆடாதுங்க. சாதாரணமாக லா அண்ட் ஆர்டரே ஆட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வேலை பண்ணிருக்குன்னு சொன்னா, இதுக்கு ஏதோ ஒரு விவிஐபி பின்னால இருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட விசாரிச்சு உடனே ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ லாக்அப் டெத் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அஜித்குமார் என்ற இளைஞர் விசாரணைக்காக அழைச்சிட்டு செல்லப்பட்டு காவல்துறையினரால விசாரிக்கும் போது மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பெரிய அளவுக்கு பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு இந்த வருடத்துல. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இப்போ பெரிய லெவலுக்கு ஒரு தகவலா வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த திருப்புவனத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் இவங்களுக்கெல்லாம் சம்பவம் நடந்த அன்று 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அஜித்குமாரனுடைய விசாரணை மரணத்தை மாநில அரசு நீர்த்து போகிற வகையில ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மதுரை கிளை நீதிமன்றம் பதில் தெரிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் விசாரிக்கும் போது, அதாவது போலீசார் அஜித் அடிச்ச அந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல தற்பொழுது ட்ரெண்டிங் வீடியோவா போயிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயம் இந்த 2 நாட்கள்ல நடந்திருக்கு. உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. ரொம்ப மனதை வருத்தக்கூடிய செய்தியா தான் இதை நான் பாக்குறேன். கடந்த 2 நாட்களாக இணையத்தில் செய்திகள் எல்லாம் ரொம்ப பரவலா எல்லாத்தையும் நானும் பார்த்தேன். தமிழ்நாட்டில் காவல்துறையினர் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பது மறுபடியும் நிரூபணமாயிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து லாக்அப் மரணங்கள், ஜெயில அதாவது விசாரணை கூட்டு போனா வழுக்கி விழுந்து பிராக்சர் ஆயிடும், ஒரு 300 பேருக்கு ஆயிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்படி எல்லாம் பல குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு காவல்துறை என்பது தொடர்ந்து ஆளாகி கொண்டே இருக்கிறது. அதற்கு மனித நேயம் இல்லை, மனித பண்பு இல்லை. அது சீருடை போட்ட குண்டர்களை போல இன்றைக்கு காவல்துறை தமிழ்நாட்டுல. நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, டெல்லிக்கு நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு. இப்ப அவருக்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல எல்லா நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, காவல்துறை எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்லயே இல்லை போல இருக்கு. ஏன் நான் இதை முதல்வரை சொல்றேன்னா, அவர் தான் இந்த முதலமைச்சர் என்ற முறையில காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சரும் கூட. ஹோம் மினிஸ்டர் இல்ல தனியா தமிழ்நாட்டுல, அதையும் சேர்த்து முதல்வர் தான் பாக்குறாரு.
ஆக இதுக்கு நேரடியாக முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். அவர் இந்நேரம் நான் எதிர்பார்த்தேன், அவர் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருப்பாரு, அந்த குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவிச்சிருப்பார் சார் இப்போ பொதுவெளியில் அப்படின்னு. இப்போ அந்த விசாரணையின் போது இருந்த 6 காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 5 காவல் அதிகாரிகளை கைது செஞ்சிருக்காங்க. நேற்று உயர் காவல் அதிகாரிகள் கிட்ட லாக்அப் மரணங்கள் இனி நடக்கக்கூடாதுன்னு மீட்டிங் போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்திருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல மன்னிப்பு முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். இறந்த 27 வயசு தாங்க அந்த அஜித்குமாருக்கு. அவன் தான், அவங்க அப்பா இல்ல, அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு இருக்கிறவன் உழைத்து. அவனுடைய மரணத்துக்கு இன்னைக்கு இதே வேற ஆட்சியில நடந்தா ஓடி இருப்பாங்கல்ல எல்லாரும். கனிமொழியில இருந்து உதயநிதி எல்லாம் ஓடினாங்கல்ல சாத்தான். நான் அது தப்புன்னு சொல்ல. அதாவது ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறிடுமா? அன்றைக்கு முதலமைச்சர் பதவி விலகணும், ஆட்சி தான் பொறுப்புன்னு சொன்னவங்க வாய்ங்கெல்லாம் இன்னைக்கு காவல்துறையினர் சரியா நடந்துக்கல, கீழ் மட்டத்துல சில அதிகாரிகள் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசுது. எப்படி இப்படி நாக்கு அப்படி மாறி பேசுது? என்னை பொறுத்தவரையில நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசல. தமிழ்நாட்டுல பல காலமாக காவல்துறை என்பது ஒரு, அதான் சொன்ன யூனிஃபார்ம் போட்ட குண்டர்களை போலதான். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல நான் ஒண்ணு ஒன்னா சொல்றேன். இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்களும் போயிருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, எழுதி கொடுத்தோம்னா, அதை வாங்கி வச்சுட்டு நாங்க விசாரிக்கிறோம்னு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவு கட்சிக்காரங்களையோ ஆளுங்கட்சிக்காரங்களையோ அல்லது போலீஸ்ல இருக்கிற உயர் அதிகாரிகளையோ அல்லது நல்ல பணம் ஒரு 50,000 20,000 கொடுத்தால் ஒழிய காவல்துறையினருக்கு அந்த விசாரணை உங்க புகார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த சம்பந்தப்பட்ட அந்த திருப்புவனம் காவல் நிலையத்துல நகையை பறிகொடுத்ததா சொல்ற அந்த பெண்மணி எழுதியே கொடுக்கல. அந்த சம்பவம் நடக்கும்போது, இந்த விசாரணை அவர்கள் துவக்கும் போது வாயில தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வாய் வழி புகாருக்கே 6 ஸ்பெஷல் டீமை போட்டு 6 போலீஸ்கார் ராத்திரி பூரா ஒரு 5-6 பேரை பிடிச்சி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இது ஆள் கடத்தல் மாதிரி தாங்க. இது லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் தேர் வாஸ் நோ எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, அதுக்கு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்ல, எல்லாமே வாய்மொழியாக நடந்திருக்குது. இது மிகப்பெரிய தவறு இல்லையா? சரி, அப்ப சொன்னவங்க பெரிய ஒரு ஆளா இருப்பாங்களோ? ஏன்னா வாய் வார்த்தையா சொன்ன. மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில ஒரு வக்கீல் இப்ப விவாதம் பண்ணதை பார்த்தேன். அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு நெருக்கமான உறவினர், அதனாலதான் அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய அழுத்தத்தின் காரணமாக போலீஸ் ஆடி இருக்காங்க, டான்ஸ் ஆடி இருக்காங்க. நான் தான் சொன்னேன், ஒண்ணு போலீஸுக்கு பணம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், உங்க புகாரை எடுத்து விசாரிக்கணும்னா. இல்லைன்னு சொன்னா ஆளுங்கட்சி வட்டம் மாவட்டம் இவங்க தலையீடு இருக்கணும், அமைச்சர்கள் சொல்லணும், பரிந்துரை பண்ணணும். இல்லை அப்படின்னா காவல்துறையிலே உயர் அதிகாரிகள், காவல்துறை மட்டும் இல்ல, இப்ப ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னா அவர் உயர் அதிகாரி தானே, அவர் போன் மட்டும் சொன்னார்னா அந்த எஸ்பிக்கு உடனே அவருக்கு கீழே சொல்லுவாரு. ஆக இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, புகார் அந்த பெண்மணி வாய் வழியாகத்தான் கொடுத்திருக்காரு, எஃப்ஐஆர் பதிவிடல. அப்புறம் விசாரணைக்கு இவங்க கூட்டு போய் விசாரிக்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அப்போ பேசிக் திங்ஸ் அங்க கடைபிடிக்கல. இப்ப மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் கொஸ்டின் பண்ணதுக்கு அப்புறம் மாநில ஆட்சி தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கடுமையா சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எஸ்பியை கம்பல்சரி வெயிட்ல வைக்கிறாங்க, காத்திருப்போர் பட்டியல்ல. டிஎஸ்பி மானாமதுரை டிஎஸ்பிய இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா காவலர்கள், ஸ்பெஷல் டீம், மானாமதுரை டிஎஸ்பி கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க தான். அவங்க எதுக்கு இதுல வந்தாங்க? திருப்புவனம் போலீஸ்ல இது ஒரு கிரைம், திருட்டுன்றத புகார், அதை லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஆட்கள் தானே விசாரிக்கணும். இதுக்கு எதுக்கு ஸ்பெஷல் டீம் வந்தது? ஏன் டிஎஸ்பி அதை அனுப்பிச்சாரு? டிஎஸ்பி எஸ்பிக்கு சொல்லாம அனுப்பிச்சு வைப்பாரா? அப்ப எஸ்பிக்கு யாரோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பக்கம். அப்போ இந்த
இது வந்து அரெஸ்ட்ன்ற மாதிரியோ லாக்அப்ன்றியோ இல்லை. இத போலீஸ் வந்து ஆள் கடத்தி இருக்கு, கடத்தி அவனை தாக்கி கொலை பண்ணிட்டாங்க. இது கொலைதான், லாக்அப் டெத்துன்னே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? கொலைன்னு ஏன்னா சொல்லலாம். தேர் வாஸ் நோ எஃப்ஐஆர், தேர் வாஸ் நோ கம்ப்ளைண்ட். இப்போ எழுதி வாங்கியிருப்பாங்க இப்ப எல்லாம். ஆனா பாருங்க, அந்த எஃப்ஐஆர் நேற்று இரவு நான் பார்த்தேன். எஃப்ஐஆர்ல எவ்வளவு அபத்தமா, எவ்வளவு பொய்யா. இதையே வந்து சட்டமன்றத்துல வாசிப்பாருங்க நம்ம முதல்வர், கூச்சமே இல்லாம. அவரை பொம்மை முதல்வர்னு பல பேர் கிண்டல் பண்றாங்க. அது என்னன்னா, அவர் யாரு என்ன எழுதி கொடுத்தாலும் அதிகாரிகள் அதை வாசிப்பாரு. இது பாருங்க, வலிப்பு வந்தது, அவரை வந்து தப்பி ஓடினார். ஏங்க, அவன் பாவம் நடக்க முடியாம 4 பேர் ஆட்டோல எடுத்துட்டு போனாங்களாம் ஆஸ்பத்திரிக்கு. பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அவன் தப்பி ஓடனானா, ஓடும்போது கீழே விழுந்தானா, விழுந்ததுல வலிப்பு வந்ததா, இறந்துட்டானா. என்ன அயோக்கியதானங்க. சரி, நான் ஒரு 2 3 கேள்வி மட்டும் கேட்க அனுமதி. ஒண்ணு, 6 ஸ்பெஷல் டீம் உடைய காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்த இந்த குற்றத்துல சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஆனா 5 பேர் மேலதான் இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த 6 5 ஆயிடுச்சு. இப்ப 5 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் மேலதான் கொலை குற்றம் சுமத்தப்ப. அப்ப அந்த 6வது ஆள் எப்படி தப்பினாரு? அவருக்கு எந்த பங்கும் இல்லையா? ரைட். அடுத்தது, டிஎஸ்பியை இப்ப ரொம்ப சமீபத்துல தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மானாமதுரை டிஎஸ்பியை. எஸ்பியை ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? ஐபிஎஸ்னா கொம்பு விளைஞ்சிருக்கா? ஐபிஎஸ் அதிகாரிக்கு இது என்னங்க, சஸ்பென்ஷன் கூட பண்ணலைங்க அவரை. அவரை வந்து ஜஸ்ட் காத்திருப்பு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. என்ன, டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு அட்டண்டன்ஸ் சொல்லுவார், அவ்வளவுதான். அவருக்கு அதே ஜீப்பு, அதே கார் எல்லாம் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட்? அப்போ எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யணும். இது போல ஆட்சியாளர்கள் உறுதியா இருந்து ஒரு 2 3 ஐபிஎஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் சரியாகுங்க எல்லாரும். அதாவது இது வரைக்கும் அந்த கோர்ட்ல நிகழ்ந்த நிகழ்வை தான் பாக்குற. ஒரு 24 மரணங்கள் இந்த மாதிரி போலீஸ் கொடுமையா நடந்திருக்குது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். ஆனா இவங்க எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது, ஏன்னா அதை தான் கம்பேர் பண்ண முடியும். போன ஆட்சி என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, என்னெல்லாம் பிளாக் எல்லாம் வச்சு நின்னாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அதான் நான் சொல்றேன், ஆட்சி யாருன்னு பார்த்துட்டு குறை சொல்றது, குற்றம் சொல்றது. நம்ம கட்சி ஆட்சி பண்ணா அமைதியா இருக்கிறது. இப்ப கனிமொழி எங்க இருக்காங்க? சாத்தான் குளத்துக்கு ஓடினாங்கல்ல, கோவிட்லாம் இருந்த பீரியட்ல கூட மாஸ்க போட்டுக்கிட்டு. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டு வரணும், எம்பியா நிக்கணும். சிவகங்கை அது வேற மாவட்டமா? இப்படியா நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும். அதனால வந்துங்க, இதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அரசாங்கம் தப்ப மறைக்க பாக்குது. இத வந்துங்க போலீஸ் தவறு நடந்திருக்கு, போலீஸ்ல பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இத சிபிசிஐடி, அது மட்டும் என்ன, சிபிசிஐடிக்கு தலைமை தாங்கிறது என்ன போலீஸ்காரங்க இல்லையா? அவங்களும் இதே போலீஸ்கார, இதே ஸ்டேட் கேடர் போலீஸ் தானேங்க. அதனால இந்த வகையில நான் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அறிக்கையில குறிப்பிட்ட மாதிரி இத கோர்ட் இதுல தலையிட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். நான் ஒன்னும் சிபிஐக்கு கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். சிபிஐல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய கில்லாடிங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாது. சிபிஐயும் பாரபட்சமா தான் செயல்படும், புரியுதுங்களா? அதுக்கு பதிலா உயர் நீதிமன்றமே அவங்க வந்து குற்றமற்ற நல்ல, அதாவது அவங்க சர்வீஸ்ல ரொம்ப நல்லா நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வளைந்து கொடுக்காத நல்ல ஒரு 3 ஐபிஎஸ் எல்லாருமே மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். பல நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் எங்க போட்டிருப்பாங்கன்னா ஃபயர் சர்வீஸ்ல போட்டிருப்பாங்க இவங்க இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க. அதே போல அவங்கள வந்து தீயணைப்புத்துறை, சீருடை, ஹவுசிங் போர்டு சேர்மன் போட்டிருப்பாங்க, யூனிஃபார்ம் போடாத இடத்துல. அந்த மாதிரி நல்ல ஆட்களை, ஐபிஎஸ் அதிகாரிகளை கண்டுபிடிச்சு அவங்க தலைமையில ஒரு டீம் ஸ்பெஷல் இன்வெஸ்டி. அப்பதான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல கூட அந்த மாதிரி தான் பண்ணாங்க பாருங்க. உடனே குயிக்கா ஒரு 6 மாசத்துல தீர்ப்பு வந்தது. அது மாதிரி பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதை சிபிசிஐடிக்கு மாத்திட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் இதே போலீஸ் தானேங்க, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே. அதுல நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ண வந்தார் போலீஸ் ஸ்டேஷன்லன்னு. பூடகமா ஏன் பேசுறீங்க? திமுக கொடி கட்டிய கார்ல அந்த அந்த இறந்த அஜித்குமாருடைய தம்பியே
கடத்த முயன்றவர் திமுக சிவகங்கை மாவட்ட செயலாளர். புரியுதுங்களா? இதுல திமுகவுக்கு கட்சி ரீதியா ஏன் வருது? இப்ப அங்கதான் சந்தேகம் வருது. இப்ப நீங்க சொல்றது அந்த பஞ்சாயத்து தலைவரும் திமுகவை சார்ந்தவர் தான். 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், பிரச்சனை இல்லாம முடிங்கன்னா காம்ப்ரமைஸ். எனக்கு என்னன்னா, காவல்துறையின் தவறுக்கு குற்றங்களுக்கு திமுக 50 லட்சம் செலவு பண்ற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் கார்ல கடத்தின்னு போக பாக்குறாரு. அவன் நேரடியான சாட்சி. அந்த தம்பி, அவனுடைய தம்பி அடிச்சத. அப்போ அங்க போன அதிமுக மாவட்ட செயலாளர் அவங்க எல்லாம் போய் தடுத்து கேரோ பண்ணி, எதுக்காக திமுக கொடி கட்டிய கார்ல அனுப்புறீங்கன்னு கலாட்டா பண்ணி அவனை இறக்கி இருக்காங்க. அப்போ இதுல திமுகவும் ஏதோ ஒரு வகையில யாரோ புள்ளி சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்ப இன்னொன்னு, இந்த புல் விவரங்களை நாம பார்த்த பிறகுங்க, இந்த அம்மா கையில 10 சவரன் இருந்தது என்று அவங்க சொல்றாங்க. இதுக்கு எந்த சாட்சியம் இல்லை. ரெண்டாவது, அவங்க முதல்ல ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு அப்புறம் திடீர்னு அங்க இருந்து சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு திருப்பி வந்தோன்றாங்க. ஸ்கேன் சென்டருக்கு போனப்போ நகைகள்லாம் எடுத்து அங்க கூட வச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அதே போல இவர்கள் தான் எடுத்தார்கள் என்பதற்கு எந்த சாட்சியமும் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு கார்ல ரொம்ப தொலைவு போயிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சு திருப்பி வராங்க. ஆக எந்த நேரடியான சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் கூட இல்லை. இந்த நபர் பத்தி பேசும்போது அஜித் குமார் எந்த குற்ற பின்னணியும் இல்லை. அவர் மேல இதுவரைக்கும் எந்த வழக்கும் அந்த திருப்போணம் வேற எந்த அப்போ ஒரு பெண்மணி சந்தேகப்படுறாங்க. ரைட், அவர் கையில தான் சாவி கொடுத்தோம். அவர் இன்னொருத்தரை கார் ஓட்ட தெரியாதால இன்னொருத்தரை வச்சு காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு சந்தேகத்தை அவங்க படுறாங்க. ஆனா இதுக்கு போலீஸ் ஸ்பெஷல் டீம் எங்க இருந்துங்க வந்ததுக்கு? மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இதுல ஏதோ ஒரு விஐபி ஆளுங்கட்சியோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்ல செக்ரட்டரியேட்ல இருந்து போன் வந்ததுன்னு சொல்றாங்க, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல இருந்து. இதெல்லாம போலீஸ் ஆடாதுங்க. சாதாரணமாவே லா அண்ட் ஆர்டரே ஆட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வேலை பண்ணிருக்குன்னு சொன்னா, இதுக்கு ஏதோ ஒரு விவிஐபி பின்னால இருக்காரு இந்த கம்ப்ளைண்ட விசாரிச்சு உடனே. அப்ப அதுக்கு காவல்துறை இப்படியா பண்ணுவாங்க? இது ரொம்ப மிருகத்தனமாக இருக்கு. இன்னைக்கு வேடிக்கையா இருக்கு. அந்த அரஸ்டான காவல்துறை குடும்பங்கள்லாம் கேரோ பண்ணிட்டு இருக்காங்க திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கணவன்மார்கள் அதிகாரி என்ன சொன்னாங்களோ அதை தானே செஞ்சாங்க. அவங்க அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா அதிகாரி தப்பு சொன்னா கூட அதை செய்யக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுது? நியாயப்படி, சட்டப்படி, தர்மப்படி தான் அதிகாரிகள் நடந்துக்கணும். அதிகாரிகளே சட்டத்தை மீற சொன்னா கூட முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதெல்லாம் முடியாதுன்னு வச்சுங்க. பேசுவது எளிது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அடிமைகள் தான் பாவம். அவங்களுக்கு சங்கம், தொழிற்சங்கம் அந்த உரிமையெல்லாம் இல்லை. கேரளா எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2-3 நாள் தொடர்ந்து டியூட்டி. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை தனியா நம்ம பேசணும். இப்ப அதோட பேசக்கூடாது. போலீஸ் சீரமைப்பு என்பது ரொம்ப லாங் ஓவர் டியூங்க. அவங்களுக்கு 20 மணி நேரம் தொடர்ச்சியான வேலை, வார ஓய்வே கிடையாது, பண்டிகை அது எல்லாம். மந்திரி போயிட்டாருன்னா பந்தோபஸ்து, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த டிஸ்ட்ரிக்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆக அவர்களை மிருகமாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசாங்கங்கள். அவர்களை மனிதநேயம் மிக்கவர்களாக மாற்றாமல் எல்லா ஆட்சியும் தானா, இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, இது ஒரு பேட்டர்ன். அவங்களெல்லாம் சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி மிருகமாக்கிட்டாங்க. அப்ப அதன் விளைவு என்னன்னா இது போலதான். அவங்க யார் கிடைக்கிறாங்களோ அடிச்சு அவங்கள துவம்சம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அடிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இல்லையா? அடிக்கிற உரிமை இல்லைங்க. எஃப்ஐஆர் போடாம ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இல்லாம ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அடிப்படையில். அப்ப இதுல ஒட்டுமொத்தமா யாரோ ஒரு திமுக பெரும்புள்ளி அல்லது அதிகாரத்துல இருக்கிற மிகப்பெரிய உயர் அதிகாரி யாரோ ஒருத்தர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாம எஸ்பிக்கு தலையிட மாட்டாரு, டிஎஸ்பி தலையிட மாட்டாரு, ஸ்பெஷல் டீம் அனுப்ப மாட்டாரு. இவ்வளவு சீரியஸா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதெல்லாம் வாங்கிடணும், கேஸ சால்வ் பண்ணோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னா இதுல இதன் பின்னால இருக்கிற ஆளை கண்டுபிடிக்கணும். யார் அந்த தம்பி,
யார் அந்த சார் மாதிரி இது யாருடைய அந்த உத்தரவுல இந்த இதெல்லாம் நடந்திருக்கு யார் அந்த அதை விஐபி? கண்டுபிடிக்கணும். யார் அந்த விஐபி? ஐபிஎஸ் ஆபீசர், அது மட்டும் இல்ல, ஐபிஎஸ் ஆபீசர்களை தொடாம மயிலிறகு கொண்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. டிஎஸ்பி அவர் பாவம் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்க மாட்டாரு, அவரை உடனே சஸ்பெண்ட் பண்றாங்க. கான்ஸ்டபிள்ஸ சஸ்பெண்ட் பண்றாங்க. அங்க இருந்து எஸ்ஐ எல்லாம் என்ன ஆனாங்க? எனக்கு கேள்வி என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் ஒரு எஸ்ஐ இருப்பார் இல்லையா, சப் இன்ஸ்பெக்டர். திருப்புவனம் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்லாம் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்ததா? அதே போல நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி 6 காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 18 இடத்துல காயம்னு சொல்லியிருக்காங்க. வெளிகாயம், எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குன்னு, கடுமையா தாக்கப்பட்டிருக்காரு. அப்ப 6 எப்படி 5 ஆச்சு? எப்படி ஒருத்தரை இவங்க அப்படியே விட்டுட்டாங்க? இதெல்லாம் கொஞ்சம் விசாரிக்கணும். அதனால இதை சிபிசிஐடி விசாரணைக்கு விட்டது சரியில்லை. இது நீதிமன்றம் தலையிட்டு, நீதிமன்றம் நீங்க சொன்ன மாதிரி கடுமையாக நீர்த்து போனா நாங்க கடுமையான முடிவுகள் எடுப்போம், உத்தரவு போடுவோம்ன்ற சொல்றாங்க. இப்பவே அதை செஞ்சிடலாம். ஏன்னா அவங்க கிட்ட இதெல்லாம், ஆட்சியாளர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதனால ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடில கூட யார் அதிகாரியா இருக்கணும்னு பார்த்து தான் போடணும். இல்லைன்னா அவங்களையும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீதிமன்றம் அப்படி ஒரு விசாரணைக்கு உத்தரவிடணும் தான். அதே போல ஒரு நிவாரணம் கொடுக்கணுங்க அந்த குடும்பத்துக்கு. ஒரு 5 கோடி அல்லது 6 கோடி நிவாரணம் கொடுக்கணும். அந்த குடும்பத்துல அவங்க தம்பிக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும். இதெல்லாம் செய்யணும். சும்மா விசாரிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த குடும்பத்துக்கு என்ன? அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். யார் யாருக்கும் என்னென்னவோ செய்யறாங்கல்ல, குடிச்சிட்டு மரணம் அடைந்தா 10 லட்சம் கொடுக்குறாங்கல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு. இது அரசின் தவறால் மரணம் அடைஞ்சு. அதனால நிச்சயமாக ஒரு 5 கோடியாவது, 27 வயசு தான் அவன், ஒரு 70 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தானா அந்த குடும்பத்துக்கு சோல் பிரெட் வின்னர் இல்லையா? அதனால இதெல்லாம் செய்யணும். சும்மா அறிக்கை விட்டோம், நான் ஆபீசர்கள் கூட்டத்தை போட்ட நான் பார்த்தேன். நம்ம முதலமைச்சர் ஏதாவது சொல்லியிருக்காரா ஒரு வரின்னு? ஒரு வரி இல்லைக்கு அந்த குடும்பத்துக்கான அனுதாபம் இல்லை, இது போல மரணம் அடைஞ்சதுக்கு வருந்துகிறேன்னு அவர் ட்விட்டர்ல பார்த்தேன். வேற ஏதோ பிறந்த நாள் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது மிக சரியில்லை, இல்லாத ஒரு அணுகுமுறையா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.